வந்து வர வேணும் என்ற ஆம், எதிர்பார்ப்போடு தான் இது நாங்க துவங்கி இருக்கிறோம். இதற்கும் நாங்கள் வெப்சைட்ல போடுறபடியா அவைகள் பார்த்து கொள்ளட்டும். அனைவருக்கும் வணக்கம். வசந்தம் தமிழ் உளவள துணை நிலையத்தினுடைய 70வது தொடர். இந்த தொடரிலே எங்கள் சமூகத்துக்கு மிக முக்கியமான தேவையான ஒரு விடயம் பற்றிய கருத்தாடல் இடம்பெற இருக்கின்றது. சுட்ட பழம் வேண்டுமா பாட்டி? ஏன் பாட்டாவை கேட்கல என்று கேட்கக்கூடும். ஆனா இது எங்களுடைய மரபிலே அவ்வை பிராட்டி வந்து சுட்ட பழம் வேணுமா என்று கேட்ட ஒரு கதை ஒன்று இருக்கிறது. இப்ப அந்த சுட்ட பழம் வேணுமா என்று அந்த பாட்டியை அந்த இளைஞன் கேட்கும் பொழுது, அந்த இளைஞன் வந்து அந்த பாட்டியை ஏளனப்படுத்தி கேட்டாரா அல்லது அவருக்கு உதவி செய்ய கேட்டாரா என்பதுதான் அங்கே இருக்கின்றது. எங்களுடைய இளைஞர்கள் இந்த வயது போன காலத்திலே இளையவர்களும், அதாவது அவர்களுடைய பிள்ளைகள் கூட இளையவர்கள் தான். வயது போன காலத்திலே அவர்களுக்கான தேவைகளை விளங்கிக் கொள்கிறார்களா? நாங்கள் இருப்பது கனடாவில். புலம்பெயர்ந்தவர்கள். புலம்பெயர்ந்து வந்து இங்கு வந்து எத்தனையோ சுமைகளை சுமந்து கொண்டு இன்று நன்றாக வாழ்கின்றோம். சிலர் நிறைய கஷ்டங்களோடையும் வாழ்கிறார்கள். பலதரப்பட்டவர்களாக இங்கு காணப்படுகின்றார்கள். முதியவர்களுடைய பிரச்சனைகள் எங்கள் மத்தியிலே ஆரம்ப காலத்திலே மிக கஷ்டமான ஒரு சூழல்ல முதியவர்கள் இருந்தவர்கள், தற்கொலைகள் கூட முதியவர்களிடையே நடந்தது. ஆனா அது நல்ல ஒரு விடயம். முதியவர்கள் குழுவாக சேர்ந்து பல இடங்களிலே தங்களுடைய பொழுதை போக்குவது, தங்களுக்கு தேவையான விடயங்களை கற்றுக்கொள்வது போன்ற விடயங்களை அவர்கள் செய்வதால் இந்த இந்த தற்கொலை வந்து எங்களுடைய மற்ற மட்டங்களிலே இன்னும் நிகழ்ந்து கொண்டு இருந்தாலும் முதியவர்களிடையே நிகழ்வது ஓரளவுக்கு நாங்கள் அறிந்த வரையிலே நிறுத்தப்பட்டு விட்டது என்று நாங்கள் கூறுவது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனா அதே நேரத்திலே முதியவர்களை அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய உயிரை போக வைக்க உதவி செய்தவர்கள் சிலர் எங்கள் மத்தியிலே அது பற்றிய சில தகவல்களையும் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். எங்களுடைய வசந்தம் இந்த நிகழ்விலே தந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தங்களுடைய தங்களை பார்ப்பதற்கு ஆட்கள் இல்லை. எங்களை வந்து எங்களுக்கு உயிர் இருக்கும் பொழுதே நாங்கள் மிக கஷ்டமான சூழலுக்குள் நாங்கள் போகும்போதே எங்களை இந்த உலகை விட்டு பிரிய உதவி செய்யுங்கள் என்று கேட்டு செய்தவர்கள் கூட இருக்கிறார்கள் என்பது எங்களுடைய முந்தி ஒரு மிஸ்டர் குலேந்திரன் அவர் இருந்தார். அவர் இருக்கும் பொழுது அது பற்றி விவாதங்கள் கூட எழுந்தன. இந்த முதியவர்கள் துன்பப்படுவது, அவர்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள், எத்தனையோ துன்பப்படுகிறார்கள், ஏன் அவர்களை நாங்கள் பார்க்க முடியாது, கண்காணிக்க முடியாது, கவனிக்க முடியாது, என்ன பிரச்சனைகள்? ஒரு முதியவரை ஒரு பிள்ளை வந்து கண்காணிக்க முடியவில்லை, கவனிக்க முடியவில்லை வீட்டில் என்றால் அதற்கு துன்புறுத்தல் மாத்திரம்தான் பிரச்சனை என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. அவர்கள் சில சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்கிறோம், அவர்களுடைய அறியாமை கூட காரணமாக இருக்கின்றது. அவர்களுக்கு தகுந்த நேரத்திலே தகுந்த உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த விழிப்புணர்வு இல்லாமை. இப்ப நாங்கள் வந்து வேலை செய்கிற குடும்பங்களாக இருக்கும் பொழுது எங்களுக்கு அக்கம் பக்கம் என்று உதவிகள் என்பது இங்கு கிடைப்பதில்லை. அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பிள்ளைகள் வேலை செய்தே ஆக வேண்டும். அப்ப அவர்கள் முதியவர்கள் மிக மிக கஷ்டமான சூழலுக்கு தங்களை ஆளாக்கும் பொழுது, அதாவது எழும்பி நடக்க முடியாது, அவர்கள் படுக்கையாக இருக்கிறார்கள் அல்லது விழுந்து விடுவார்கள் என்ற ஒரு நிலை வரும் பொழுது அவர்களுக்கு உதவி தேவை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய கணவருக்கு 2010ஆம் ஆண்டு ஸ்ட்ரோக் வந்தது. அந்த நேரத்திலே இருந்து அதற்கு பின்னர் அவர் பல தடவைகள் விழத் தொடங்கிவிட்டார். அப்பொழுது வந்த சிசிஏசி என்று சொல்றது வந்து கம்யூனிட்டி ஆக்சஸ் சென்டர். அந்த நிறுவனம் வந்து எங்களை வந்து எங்களிடம் வந்தார்கள். ஏண்டா வைத்தியசாலையிலேயே அவர்களை அந்த வயோதிபர்களை அங்கு கவனித்துக் கொள்வார்கள். அப்ப அவர்களுடைய பிரச்சனைகளை பிறகு வீட்டுக்கும் எடுத்துச் செல்வார்.
அவ்வாறு சென்று அவர்கள் எங்களோட கலந்து ஆலோசித்து தொடர்ச்சியாக 2010 இருந்து என்னுடைய கணவருக்கு இன்றைக்கு 2023ஆம் ஆண்டு. ஆனால் நாங்கள் நர்சிங் ஹோம் போட்டு வைத்திருக்கிறோம். அவர்கள் அதற்கு உதவி செய்தார்கள். ஏனென்றால் அவர் விழுந்து அந்த விழுந்த பிறகு எனக்கு தூக்க முடியல. 2 முறை என்னுடைய வீட்டிலே எனக்கு தூக்க முடியல. நான் ஆம்புலன்ஸ் தான் கூப்பிட்டேன். நாங்கள் தனியாத்தான் இருக்கின்றோம். அப்ப அப்படியான நிலை வரும் பொழுது, அல்ல அவர் விழுந்து முறிந்து விட்டார். அல்ல என்னால தூக்க முடியாது, என்னால பார்க்க முடியாத நிலை வரும் பொழுது, அப்ப வரமுன் காப்போம் என்ற அந்த அடிப்படை இந்த ஒரு இந்த இதிலே இருக்கிறது. அப்ப இதனாலே நான் கொண்டு போய் அவரை 2010ஆம் ஆண்டே நர்சிங் ஹோம்ல சேர்க்க இல்ல. ஒவ்வொரு முறை ஒவ்வொரு தரம் அதுக்கு என்ன செய்யணும்? தொடர்ச்சியாக அப்படியே பாதுகாத்து வைத்திருக்கிறதுக்கு அந்த இடத்தை நாங்கள் என்ன செய்ய வேணும்? நாங்க வேணும் என்று இல்லை. வேண்டிய தேவை வந்தால் அப்ப அப்படியான பல பிரச்சனைகளை இந்த முதியவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். சிலருக்கு சாப்பாடு கிடைக்காது. சிலருக்கு வந்து வீட்டிலே வந்து சில உதவிகள் கிடைத்து விட்டாலே போதும். அந்த உதவிகளே அவர்களுக்கு கிடைப்பதற்கு வழிவகைகள் செய்வதில்லை. சிலர் வந்து வந்தாலும் பேசாம இருங்கோ, நான் குளிப்பேன் என்ற பாட்டில் என்று அதை குளிச்சு விழுந்து எழுங்குறாக்களும் இருக்கிறோம். அப்ப அப்படியாக பல பல பிரச்சனை. இது சும்மா பிரச்சனை இல்லை. மற்றது நாங்கள் இப்ப சாகும் பொழுது அவர் ஊசியை ஏத்தி சாக வைக்காமல், நாங்கள் அவரை ஒரு நல்ல ஒரு நிலையிலே சுமூகமாக ஆறுதலாக நோய் இல்லாமல் எப்படி எங்களோட உயிரை போக வைக்கலாம், எப்படி அன்பை தேடி அன்பை அனைத்து அரவணைப்போட நாங்கள் எங்களோட பிள்ளைகள் தான் பக்கத்துல இல்லாளுக்கும் ஏதோ ஒரு அரவணைப்போட நாங்கள் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தலாம் போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன. அந்த விடயங்கள் பற்றி இன்றைக்கு நல்ல நல்ல விடயங்கள் அந்த அந்த விடயத்திலேயே தேர்ச்சி பெற்ற பாண்டித்யம் பெற்ற ஒரு பெண் பிரிண்டி பிரசாந்த். அவர் இங்கே வந்திருக்கிறார். அவர் என்னுடைய டொரண்டோ பல்கலைக்கழகத்திலே என்னிடம் படித்த மாணவியும் கூட. இப்பொழுது ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த்தி கம்யூனிட்டி என்றதுல பலியாட்டிவ் கேர் யூனிட்ல மேனேஜராக இருக்கிறார். ஆனா இப்பொழுது அவ வேலை இல்லை. இன்னொரு 6 மாதத்துல திருப்பி வேலைக்கு வருவா. அவ இப்ப லீவ்ல நிற்கிறா. ஆனா எங்களுக்கு அந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறோம். ஆகவே பிரிண்டி வந்து பல அவ 10ஆம் வகுப்பு படிக்கே அவ ஸ்காப்ரோ கிரேஸ் ஹாஸ்பிட்டல்ல அதுவும் இந்த முதியோர் பலியாட்டிவ் கேர் அந்த யூனிட்லயே அந்த காலத்திலேயே அவ வேலை சேர்த்து வாங்கிட்டா. எங்கள்கிட்ட படிக்க கூட நல்ல நாடகங்களை நம்ம எழுதி கொண்டு வந்து எல்லாம் சமூக விழிப்புணர்வு நாடகங்கள் அந்த பிள்ளை கொண்டு வந்து போட்டா. அந்த அப்படியான ஒரு இது உள்ள பிள்ளை. அவர் வந்து வைத்தியசாலைகள்லையும் வேலை செய்கிறார். அதே நேரத்துல சமூக நிறுவனங்கள்லையும் வேலை செய்கிறார். மனோ இருக்கிற இந்த எஸ்சிஹெச்சி அந்த பில்டிங் அதுல அந்த எஸ்சிஹெச்சி இந்த எஸ்சிஹெச்சி அல்ல, அது எஸ்பிஎல்சி என்று சொல்றது. அது வந்து வார்டனன் இதுல இருக்குது, வார்டனன் ஃபிஞ்சில இருக்குது. அந்த நிறுவனத்திலையும் அவர் வேலை செய்திருக்கிறார். அவர் நான் கேஸ் மேனேஜரா வேலை செய்த ஆக்களோட கூட வேலை செய்திருக்கிறார். அப்ப அப்பொழுதுதான் தெரிஞ்சது அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு சமூகத்திலே ஒரு சரியான ஒரு காருண்யமான ஒரு எண்ணம் இருக்கின்றது. அவர்களுக்கு மிகுந்த உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. தமிழ்ல கொஞ்சம் என்னட்டு தான் தமிழ் படிச்சவ, ஆனபடியாத்தான் தமிழ் இன்றைக்கு பேசுறா. ஆனால் அவருக்கு தமிழ் நன்றாக தெரியும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றா எங்களை போல சரளமாக பேச மாட்டா, ஆனா பேசுவா. உங்களோட உரையாடக்கூடிய ஒரு ஆற்றல் அவரிடம் இருக்கின்றது. இப்பொழுது வந்து இந்த இன்னும் ஒருவர் வந்திருக்கிறார், பழனிசாமி ஐயா. அவர் எங்களுக்கு வசந்தத்தோட ஒன்றரை கலைந்தவர். நிறைய நாடகங்கள், விழிப்புணர்வு நாடகங்கள், சமூக விழிப்புணர்வு நாடகங்கள், சின்ன சின்ன நாடகங்கள், குட்டி குட்டி நாடகங்கள், ஸ்கிட்ஸ்ன்னு சொல்றார். அதுகளே அங்கே எங்களுடைய சமூகத்துக்கு மட்டுமில்லை, அவர் வெவ்வேறு நிறுவனங்களுக்கும் அதை எடுத்து சென்றிருக்கிறார். அவரிடம் அப்படியான ஒரு மக்களுக்கு இந்த சேவை செல்ல வேண்டும், நாங்கள் விஷயங்களை அறிவிக்க வேண்டும் போன்ற காருண்ய எண்ணம் உள்ள ஒருவர். அவர் இன்று ஒரு முதியவரனுடைய கதையை, உண்மை கதையை, ஆனால் அவருடைய பேரை சொல்லாமலே அந்த விஷயங்களை சொல்ல வந்திருக்கிறார். ஏனென்றால் அந்த விஷயங்களை சொன்னால்தான்
அதுல இருந்து விருந்தி வந்து எத்தகைய சேவைகளை அப்படியான நிலையில உள்ளவர்களுக்கு வழங்கலாம் என்பது பற்றி உங்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். முதலாவதாக அவர் அந்த கதையை சொல்லுவார். அதை தொடர்ந்து பிரிண்டி தன்னுடைய கருத்தாடலை நிகழ்த்திய பின்னர் உங்களுக்கு நாங்கள் அவருடன் கருத்தாடல் செய்வதற்கான ஒரு வசதியை செய்திருக்கின்றோம். ஆகவே தற்பொழுது பழனிசாமி ஐயாவை அழைக்கின்றோம். கேக்குதா பார்வதி அக்கா? கேக்குதா? உங்களுக்கு தான் கேக்குது. நான் மியூட் பண்ணி போட்டேன். கேக்குது. கேக்குது. ஓகே. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு நான் நன்றியை கூறிக்கொண்டு ஒரு முதியவரின் துயரக்கதை, அது இன்னொரு முதியவரின் துயரக்கதை எனக்கு சொன்னதைத்தான் நான் சொல்ல போறேன். நான் உங்களோட கதைக்கிற மாதிரி தான் நான் கதைக்க போறேன். உங்களோட நான் இப்ப சொல்லுறேன் உங்களுக்கு. நான் அவர் முதியவராக மாறுகிறார். அதே அந்த முதியவராக பழனிசாமி ஐயா இப்பொழுது மாறுகிறார். இந்த முதியவருக்காண்டி நான் பேசுறேன். நான் யாழ்ப்பாணத்துல காணி பூமி தோட்டம் துறவோடு இருந்த நான் பாருங்க. 4 புள்ளகள். இந்த 4 புள்ளகளும் வெளிநாடு போனதால நான் தனியாத்தான் இருந்த நான். பிள்ளைகள் நெடுக கனடாக்குவான்னு ஒரே கதைச்சல். என்ன செய்கிறது பாருங்க. பிள்ளைகளை ஆசைக்காண்டி நான் கனடாக்கு வரத்தானே வேணும். நான் வந்துட்டேன். இங்க வந்த பிறகுதான் பாருங்க தெரிஞ்சது பல விஷயங்கள். அதுகள் 4 பேரும் ஒவ்வொரு திக்கில இருக்கிறாங்க. ஏதோ திருவிழாவில ஊரில சந்திக்கிற மாதிரி 4 மாசம் 3 மாசத்துக்கு ஒருக்கா பார்த்துட்டு போகுதுங்க. இப்படி 10 வருஷமா போயிட்டுது. எனக்கு அரசாங்க வயோதிக பென்ஷன் வந்த உடனே பாருங்க பிரச்சனை ஆரம்பிச்சிடுது. வார காசுக்காண்டி என்னோட வந்துடு உன்னோட வந்துடுன்னு 4 பேரும் சண்டை பிடிக்கிறாங்க. நான் முந்தியெல்லாம் வெளியில போய் தனியா போய் வந்தனான் பாருங்க. இப்ப என்னால தனியா போகவே முடியாம போச்சுது. இப்ப எங்கேயும் போக வேணுமெண்டா பிள்ளைகளைத்தான் கெஞ்ச வேண்டி போச்சு. பிள்ளைகள் 2 வேலை 3 வேலை என்று ஓடி தீர்றதுல என்ன கவனிக்க அவங்களுக்கு எங்க நேரம் இருக்குது? எனக்கு வங்கியில போய் காசு எடுக்க முடியாம போன பிறகு அவங்கள்ட்ட இந்த வங்கி காட்டை கொடுத்துட்டேன். இப்ப எவ்வளவு மாசம் வருகுதுன்னு பாருங்க தெரியாது எனக்கு. காசு கேட்டா உங்களுக்கு ஏன் காசு, நீங்க தானே சாப்பாடு தாரம் தானே என்று கதைக்கிறாங்க. உங்களுக்கு என்ன 3 நேரமும் சாப்பாடு ஒழுங்காத்தானே வருகுது என்று சொல்றாங்க. அவங்கட நியாயம் அவங்களுக்கு சரியா தெரியுது பாருங்க. ஊர்ல எப்பவும் எந்த கையில காசு புழங்கினது. நான் ஆர்டைம் போய் வெளியில சொல்லிடுவேன், வெளியே என்ன தனிய விடுறதே இல்லை. நான் ஊர்ல முன் விராந்தையில வேப்ப மர காத்திலையும் புளிய மர காத்திலையும் சுவாசிக்கொண்டு சுகமாயிருந்த எனக்கு இங்க வந்த பிறகு பாருங்க வருத்தங்களும் வந்துட்டுது. இப்படித்தான் கனடா வாழ்க்கை இருக்குது பாருங்க. ஒரு நாத்து என்ன கொண்டு போய் மோலில விட்டுட்டு அவர் கடைக்கு போனவர். அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் அங்க மோல்ல வந்தார். அவர்கிட்ட இந்த கஷ்டத்தை சொன்ன நான். வெளியிலையும் போக முடியல, உள்ளுக்கையும் இருக்க முடியல, எனக்கு என்ன செய்யறன்னு தெரிய இல்லை என்று சொன்ன நான். அவர் சொன்னார், உனக்கு துன்பம் கொடுத்தா நீ போலீஸுக்கு செறிவி அல்லது நீ தனிய போயிரு என்று சொல்லுறேன். இப்ப வர வர எனக்கு கண் பார்வை குறைஞ்சு போச்சு. கடைசி காலம் சரியான கஷ்டமாத்தான் இருக்கும் போல தெரியுது. பிள்ளைகளை விட்டுட்டு ஒரு நர்சிங் ஹோமுக்கு போகவும் மனம் இல்லை பாருங்க. இந்த பிரச்சனைய போலீஸுக்கு அறிவிச்சு அவங்க பெத்த பிள்ளைய கூட்டிக் கொண்டு போனா எனக்கு எப்படி இருக்கும்? என்ற மனம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்படியே மனசு பாயுது பாருங்க.
நான் வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல, வெளியிலேயும் போக முடியல, நர்சிங் ஹோமுக்கும் போக முடியல. என்ற கஷ்டத்தை மற்றவைக்கு சொல்லி பொலிசுல சொல்லி எனக்கு ஒரு விடிவு கூட அதுவும் முடியல பாருங்க. நான் நினைக்கிறேன் வெளிநாட்டில உள்ள ஆட்கள்ற வாழ்க்கை எல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல இருக்குது. பல முதியோருக்கு இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. நான் உங்களோட கதைச்சத தயவு செய்து எந்த புள்ளைகள்ட்ட சொல்லி போடாதேங்க. இந்த வீட்டுல சரியான பிரச்சனை வரும் பாருங்க. புதுட்டையும் சொல்லி போடாதீங்க. இப்படித்தான் பாருங்க நான்கள் வெளியில சொல்லவும் முடியாம, வாய்க்குள்ள போறதா வெளியில வாரதான்னு தெரியாம நாங்க கஷ்டப்படுறோம் கனடாவில. அ இது நாங்கள் என்ன செய்ய எங்க சொல்லுறது? அ புள்ளைகளையும் இருக்க முடியல, வீட்டிலேயும் இருக்க முடியல. இப்படி பல துன்பங்கள்ற மத்தியில தான் நாங்கள் வாழுறோம். நன்றி அம்மா. உங்கள்ட்ட சொன்னத இன்னொரு சொல்லி போடாதேங்க. நன்றி. நன்றி பழனிசாமி ஐயா. அவர் கதை சொல்ற பாணியில நல்ல அழகாய் சொன்னார். இப்பொழுது பிரிண்டி அவருடைய கதையை தொட்டுக்கொண்டு தன்னுடைய உங்களுக்கு தேவையான விடயங்களை இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுவார். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பிரின்சி பிரசாந்த். நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்வதி ஆன்டி தந்தவர். திரு பழனிசாமி அவர்கள் கொடுத்த இந்த கதை ஆக்சுவலி பல முதியோர்களிடம் நான் கேட்டு சொந்த கதைகள் போல இருக்குது. ஸோ நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு உங்கள் நேரத்துக்கு நான் நன்றிய ஐ மீன் கூறிக்கொண்டு நான் தொடங்க போறேன் இந்த ப்ரெசன்டேஷனை. ஏதாவது கேள்விகள் இருந்தா இப்ப இந்த கடைசியில ப்ளீஸ் என்ன கேளுங்க. பார்வதி ஆன்டி, நான் இது ஸ்க்ரீனை ஷேர் பண்ண போறேன். உங்களுக்கு ஹோய் கோர்ஸ் ஆக்கியாச்சு உங்களை. ஓகே. செய்யலாம் நீங்க. ஓகே. ஏந்தினி ஹோகோஸ் ஆக்கினீங்க தானே? ஓகே. லெட்ஸ் see. மாக்கி இருக்கு. ஓகே. இந்த ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது. ஓகே. ஓகே. So planning ahead, your wellness matters இந்த ஒரு presentation தான் நான் இன்னைக்கு வழங்க போறேன். Let's see here. Sorry. அடுத்த ஸ்லைட் தெரியுதா? தெரியுது. ஓகே. ஓகே. ஸோ அதான் என்னுடைய இன்ட்ரடக்ஷன் வடிவா தந்திருக்கீங்க. ஸோ நான் இதை ஸ்கிப் பண்ணி அடுத்ததா போக போறேன். ஆனா நான் பல முதியோர்களுடன் வேலை செய்திருக்கிறேன். அவர்கள் குடும்பத்தோடு வேலை செய்திருக்கிறேன். ஸோ அதில் இருந்து வரும் அனுபவங்களை தான் நான் இன்றைக்கு ஷேர் பண்ணி என்ன அடுத்தது என்ன என்று நாங்கள் பிளான் பண்றதுக்கு ஒரு சில விடயங்களை நான் பகிர்ந்து கொள்றதுக்கு தான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். ஓகே. ஸோ அதை நாங்கள் இந்த கதையிலையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் பார்க்கிறது என்னென்றால், நாங்கள் வயதாகும் பொழுது எங்களின் உடல் நல குறைவுகள் அது கூடிக்கொண்டு போக எங்களின் அன்றாட செயற்பாடுகள் அதில் செயற்பாடுகளை செய்ய கூடின உதவிகள் தேவைப்படுகிறது. அநேகமாக எங்கள் பல உடல் உறுப்புகளின் வருத்தங்கள் அதன் விளைவுகள் ஒருவரின் அன்றாட வாழ்க்கை தரத்தை மாற்றுகிறது. அதை நாங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்று சொல்கிறது. நோய்கள் அறிகுறிகளாக நாங்கள் பார்ப்பது என்னென்றால் பெயின், அதான் ஒரு நோவால் இந்த மூச்சுவிடும் கஷ்டங்கள், மறதி மாறாட்டங்கள், வயிறு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்று பல அறிகுறிகள் நாங்கள் பார்க்கிறோம். ஸோ நம் வாழ்க்கை பயணம் முழுவதும் நல்ல தரத்தோடு பார்க்க வேண்டும் என்பதுதான் எல்லோரின் விருப்பம். நாங்கள் இருக்கும் வாழ்க்கையை எப்படி பாதுகாப்போடு
சுகத்தோடு, சுதந்திரம் இயல்பான சுதந்திரத்தோடு இருக்கலாம் என்று தான் நாங்க சிந்திக்க வேண்டும். ஆம், அப்ப ஓகே வருத்தங்கள் வந்துட்டது. அப்ப நான் கடவுளிடம் போய் சேர்வேன். எனக்கு இருக்க விருப்பமில்லை என்ற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் பார்க்காம கொஞ்சம் பாசிட்டிவா, ஓகே இருக்கிற காலம் அவ்வளோ தெரியாது. அதை அவ்வளவு நல்ல தரத்தோட, நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃபோடு அ இருக்கலாம் என்று நீங்க பார்க்க வேண்டும். அதுக்கு தான் இந்த அ அ நாங்கள் இந்த பிரசன்டேஷன்ஸ் மூலமா நிறைய விஷயங்கள், விடயங்கள் அறியலாம். அங்க சமூக மருத்துவ சேவைகளில் எங்கள் நோக்கம் என்னவென்றால், உங்களை உங்கள் வீட்டில் சுகமாக, சுதந்திரமாக தேவையான உதவிகளோடு, ஏழுமான நீண்ட காலத்துக்கு வைத்திருக்க வேண்டும் என்பதுதான். ஆம், என்றால் பல இடத்துல மோஸ்ட் ஆஃப் த ஹோம்ஸ் ல அ எல்லாருக்கும் ஹோம் தான், உங்களோட வீடு தான் உங்களோட சேஃப் ஹேவன் என்று சொல்றோம் நாங்கள். அங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்க ஒரு ஃபீலிங் இருக்கும். அ பல சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. சிலருக்கு அப்படி ஒரு பாதுகாப்புள்ள இடமா அ அ இருக்காது. ஆனால் அது ஒரு ஜெனரலா நாங்க சொல்ல வேண்டியது சொல்ற நோக்கம் என்னென்றால், உங்கள வீட்ல எவ்வளோ காலம் நல்ல தரத்தோட சப்போர்ட்ஸோடு வைத்திருக்கலாம் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஸோ கம்யூனிட்டி சப்போர்ட்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது, லைக் உங்க சமூகத்தில் இருக்கும் ரிசோர்ஸஸ், அதாவது ஐ திங்க் வளங்கள் சரியான வேர்டோ தெரியல. வளங்கள் ஓகே. வளங்கள் அந்த வளங்கள் உங்கள் தேவைகளுக்கு தான் இருக்கிறது. ஸோ பலருக்கு இது தெரியாது. தெரிந்தாலும் கூட அப்படி உதவி கேட்கிறதுன்ற ஒரு தயக்கமும் இருக்கலாம். அதை நான் பார்த்திருக்கிறேன். இல்லாட்டி எப்படி தொடர்பு கொள்றது, அந்த வளங்களை எப்படி ஆக்சஸ் பண்றதுன்ற ஒரு குழப்பம் இருக்கலாம். இப்ப வசந்தம் போல இருக்கும் அமைப்பின் ஊடாக உங்களுக்கு தேவையான வளங்களை நாங்கள் அறியலாம். இது ஒரு நல்ல முயற்சி என்று நான் நினைக்கிறேன். ஆம், நாங்களும் இப்ப எங்கள் புது புரிதல்களை மற்றவரிடம் பயின்று கொள்ள வேண்டும். அ அ அம் then ஷேர் பண்ண வேண்டும். So, Parvati aunty, she touched base on home care, home and community care. Then நாங்கள் அநேகமா CCAC என்று சொல்லி பழகிட்டோம். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு பெயரோட இருப்பினும். பட் currently நாங்கள் ஹோம் அண்ட் கம்யூனிட்டி கேர் சப்போர்ட் சர்வீசஸ் என்று அந்த பேர்ல தான் இந்த நிறுவனம் இருக்கிறது. உங்கள் அன்றாட செயற்பாடுகள், அதாவது குளிப்பது, ஆடை மாற்றுவது, விழுகிற சந்தர்ப்பங்களை குறைப்பது, சாப்பாடு சூடாக்கி எடுப்பது, மருந்து எடுத்து வைப்பது, எடுத்து போடுறதுக்கு வைப்பது போன்ற சேவைகள் இந்த PSW, அதன் பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர்ஸ் என்ற சேவையாளர்கள் சேவையாளர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து உதவி செய்வார்கள். பாதுகாப்போடு விழாமல் வீட்டு இருப்பதற்கு உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட், உபகரணங்கள், அதை பார்த்து தர ஓடி என்று சொல்வோம். ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் என்று அவை உதவி செய்வார்கள். தேவைப்பட்டால் உங்கள் புண்கள் ஏதாவது இருந்தால் புண்களுக்கு மருந்து கட்ட, இல்லாவிட்டி உங்கள் புது அறிகுறிகள் அதை கண்காணிச்சு டாக்டரிடம் சொல்ல நர்ஸ் வீட்டுக்கு வந்து போவார்கள். இது வந்து கிடைக்கக்கூடிய சேவைகளா இருக்கும். பல வேற சேவைகளும் இருக்கின்றன. அநேகமாக எல்லாரும் பார்க்கிற ஒரு நபர் தான் உங்கள் மருத்துவர், உங்களோட டாக்டர். இல்லாவிட்டி இப்ப ஹாஸ்பிட்டல் போறேன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்ஸ், நர்சஸ் அவையும் நீங்க அநேகமாக பார்ப்பீங்க. ஸோ என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன்,
நீங்கள் அவர்களிடம் குறைந்தது அவர்களிடம் நீங்கள் எனக்கு வீட்ல உதவி தேவை என்று கூறினால் அதை உதவி செய்வினம். உங்கள் சமூகத்தில் ஹோம் அண்ட் கம்யூனிட்டி கேர் நிறுவனத்துக்கு ஒரு ரெஃபரல், அதாவது ஒரு பரிந்துரையா ரெஃபரல், அத அனுப்புறதுக்கு. ஸோ அதன் பின் ஹோம் கேர்ல இருந்து உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வார்கள். அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்பெற்று உங்களோட தேவைகளை கலைக்கலாம். நீங்கள் சில பேர் வந்து ஒரு தயக்கம் சில பேருக்கு ஒரு தயக்கம் உண்டு. எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். நான் என்னென்று அது எல்லாத்தையும் சொல்றதுண்டு. நீங்கள் தமிழில் பேச கோரிக்கை வைக்கலாம். அது ஆ அ தமிழுக்கு தமிழில் பேசுற ஒரு கோஆர்டினேட்டரும் வரலாம். இல்லாட்டி தமிழ் பேசாத கோஆர்டினேட்டர் வந்தாலும் கூட, அதை டிரான்ஸ்லேட்டர்ன்னு ஒரு ஆளை தமிழில் பேசுறதுக்கு கூட்டிட்டு வருவீனம். அது பிரச்சனையே இல்ல. ஸோ உங்க அ இப்ப வீட்ல அ இந்த பராமரிப்பு க்கு சேவைகள் எடுக்கிறோம் சரி. ஆனா உங்க பராமரிப்பு தேவைகள் கூடுகிற பொழுது, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று பல பேருக்கு ஒரு கேள்வி. அதான் வீட்டில் பராமரிப்பு தொடர்வது கஷ்டமாக இருந்தால், உங்கள் திட்டம் என்ன? ஸோ அதுல தான் சில பேர் வந்து அ ஒரு அ பிரேக் போட்டு நிக்கிறோம். ஸோ சமூகத்தில் வழிகள் உள்ளன. நாங்கள் அத இன்றைக்கு பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னம் நான் சொல்லப் போகிற விடயம் நீங்கள் இன்னும் செய்திருக்காவிட்டால் கவனமாக கேளுங்க. அது இனியும் தாமதிக்க வேண்டாம். அட்வான்ஸ் கேர் பிளானிங் என்று கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியலை. ஆனா அட்வான்ஸ் கேர் பிளானிங் ஒரு மிகவும் முக்கியமான விடயம். ஆம், இது இதை இப்பொழுது பார்ப்போம். அ உங்களின் முடிவுகள் எடுக்க இயலாமல் வரும் சூழ்நிலையில், அ அந்த சூழ்நிலையில் வரக்கூடும். அது நீங்க ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுக்கும் வேளையிலோ, இல்லாட்டி உங்கள் உடல் மனநிலை அ நோய்களால் நிரந்தரமாக முடியாமல் வந்தால், அது உங்கள் கையில் இல்லை. பட் அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்தால், உங்களுக்கு அ நம்பிக்கையானவர்கள் உங்களுடைய விருப்பங்களை முன்கூட்டியே அறிந்து, உங்கள் சார்பாக முடிவுகள் எடுக்க வேண்டும். பல பேரின் சூழ்நிலையில் நான் கவனித்தது என்னவென்றால், பெரும் குழப்பங்களுடன், ஒற்றுமை இல்லாமல், உற்றார் உறவினர் எடுக்கும் முடிவுகள், அந்த பாதிக்கப்பட்ட முதியோருடைய விருப்பங்களை அவை அறியாமலே மீறுவது. உங்களின் லைக் நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களோட நர்ஸாக இருக்கிறேன் என்றா, உங்களின் விருப்பங்கள் அ தெரிந்தாலும் கூட நான் சொல்லி பார்க்கலாம். ஆனால் நீங்கள் நியமிக்கிற அம் அ நபர்கள் இல்லாட்டி உங்கள் உற்றார் உறவினர் அவர்களில் தான் அந்த முடிவெடுக்கும் சக்தி இருக்கும். ஸோ உங்கள் அறிவு, உணர்வு, செயற்பாடுகள் அதில் இருக்கும் பொழுது, நீங்க நியமிக்கிற நபர் அ வந்து ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி டாக்குமெண்டில் குறித்து வைக்க வேண்டும். பவர் ஆஃப் அட்டர்னி டாக்குமெண்ட் நீங்கள் அ கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியாது. பட் அது ஒரு மிகவும் முக்கியமான டாக்குமெண்ட் நான் நம்புகிறேன். இந்த பவர் ஆஃப் அட்டர்னி டாக்குமெண்ட் அ வேற பெயரில் சில இடங்களில் வித்தியாசப்படும். பட் ஒன்டாரியோவில் உங்களுடைய பவர் ஆஃப் அட்டர்னி டாக்குமெண்ட் எளிதாக, ஈஸியாக எடுக்கலாம். ஆன்லைன்ல அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அத ப்ரொவைட் பண்ணுது. ஆம், கையெழுத்து வைக்கும் வேளையில் சாட்சிகள் நிக்க வேண்டும். ஆனா கட்டாயம் ஒரு லாயர் நிக்க வேண்டும் என்று தேவையில்லை. ஆம், ஆனா ஸ்டில் ஒரு லீகல் டாக்குமெண்டாக வழங்கும். ஒருவரின் ஆரோக்கியம், நிதி மற்றும் சொத்துகளின் முடிவுகள் எடுக்கும் உரிமை பவர் ஆஃப் அட்டர்னி எழுதினால் அத உடனே அதை இழந்துடுவார்கள் என்று பலர் பயப்படுகிறார்கள். ஆம், உங்களுக்கு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை வந்தால் மட்டுமே தான் நீங்க நியமித்த பவர் ஆஃப் அட்டர்னி
உங்கள் சார்பாக முடிவெடுக்கலாம் என்பதுதான் என்னுடைய அனுபவம். அதைத்தான் நானும் நம்புகிறேன். ஸோ இப்ப பவர் ஆஃப் அட்டர்னிக்கான பேர்ட்ட இல்ல. ஸோ பவர் ஆஃப் அட்டர்னி இல்லாதவைக்கு என்ன நடக்கும் என்றால், நாங்கள் வந்து ஒரு அ அ ஒரு பட்டினிலை ஒரு டாக்குமெண்ட் வந்து இது ஃபாலோ பண்ணணும். இது வந்து அ உங்களுக்கு பவர் ஆஃப் அட்டர்னி டாக்குமெண்ட் இல்லாத சூழ்நிலையில், ஒரு சப்ஸ்டிட்யூட் டிசிஷன் மேக்கர் ஹைரார்கி என்று ஒரு பட்டினிலையை நாங்க பின்பற்ற வேண்டும். முதல் உங்களுடைய அ இப்ப பவர் ஆஃப் அட்டர்னி டாக்குமெண்ட் இல்லாட்டி, உங்களுடைய கணவனோ, மனைவியோ அ இரு இருக்கினம் என்றால், அவரிடம் முதல் கேட்போம். அவர்கள் இல்லாட்டி, அ அவர்களின் அடுத்து உங்களுடைய அனைத்து பிள்ளைகளையும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும். அதுல அநேகமான சிக்கல்கள் பாரது, அம் அனைத்து பிள்ளைகளும் சேர்ந்து எடுக்கிற வேளையில் தான். ஏன்னா பலருக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அம் அடுத்து பிள்ளைகள் இல்லை என்றால், சகோதரர்கள், உங்களுடைய சகோதரர்கள் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும். அதிலயும் சில சேலஞ்சஸ் வரக்கூடும். சகோதரர்கள் இல்லை என்றால், அடுத்து மிகவும் சம்பந்தப்பட்ட உ உறவினர் தான் முடிவெடுக்கலாம். ஸோ, அம் ஒரு உறவினரும் இல்லை என்றால், பவர் ஆஃப் அட்டர்னி டாக்குமெண்டில் உங்கள் அ நண்பர்கள் இப்போ அ அ ஐ மீன் பேசிக்கலி நண்பர்கள் இருந்தா சில பேருக்கு அ உற்றார் உறவினர் பெருசா இல்லை. ஆனால் நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அப்ப அந்த சிச்சுவேஷன பார்த்தீங்கன்னா, இப்ப பவர் ஆஃப் அட்டர்னில நீங்கள் உங்கள் நண்பர்களை நீங்கள் நியமித்தாலே தவிர, நண்பர்கள் உங்கள் முடிவுகள் எடுக்க முடியாது. அடுத்து ஒருத்தரும் இல்லை என்றால், அரசாங்கம் நியமிக்கிற ஒருவர் தான் உங்களின் முடிவுகளை எடுக்க வேண்டும். இந்த பட் உங்களுக்கு இந்த பட்டியலை பார்க்கும் பொழுது அ விளங்கும். ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி எழுதுவது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எளிதாக்க, ஈசியர் ஆக்க மேனேஜ் பண்ண, அதுவும் உங்க விருப்பங்கள் படி மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் இவைகளுக்கு சொன்னா அவைகளுக்கு விளங்கும். இந்த ஓகே. பவர் ஆஃப் அட்டர்னின்றது சும்மா பேப்பர் தான். அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் முதியோர் நிறுவனங்கள் அல்லதுக்கு வேறு சமூக நிறுவனங்களிலேயே போய் சென்று இதை கேட்டுக்கொள்ளலாம். கேட்டு நீங்கள் பெற்று நீங்கள் கையெழுத்து வச்சு அதுக்கு உங்களுக்கு விருப்பமான 2 பேரை அதுக்கு சாட்சிகளாக நீங்க போட வேணும். அதை நீங்கள் எப்பொழுதும் மடித்து வைத்துக் கொள்ளலாம். அதை வேறு ஒருவரிடமும் கொடுத்து வைத்திருந்தால் நல்லது. நீங்களும் வைத்துக்கொண்டு இன்னொருவருக்கும் கொடுத்து வைத்திருங்கள். அதான் அவ சொல்ற பவர் ஆஃப் அட்டர்னி. அதாலே உங்களுக்கு இவ்வளவோ லாபம், நன்மை கிடைக்கும். Yes, for sure. Thank you. So, um, okay. So, அதான் நாங்க வந்து நான் பராமரிக்கிற முதியோர்கள் பலருக்கு அவர்களின் உடல்மன நோய்களும், அவர்களின் தேவைகளும் வீட்டில் பராமரிக்க நாளுக்கு நாள் கஷ்டமாக வரும் பொழுது, அவர்கள் நர்சிங் ஹோம் அப்ளிகேஷன் ஒரு தற்காப்பு வழியாக பார்த்து வைக்கிறார்கள். அதே வேளையில் அவர்களின் நோய்கள், அறிகுறிகள் பராமரிக்க தேவைகள் கூடும் பொழுது, உங்களின் டாக்டருடன் இணைந்து உங்கள் உங்களை கண்காணிக்க நர்ஸ் இல்லாட்டி பாலியேட்டிவ் நர்ஸ் ஏற்பாடு செய்யலாம். அது ஹோம் அண்ட் கம்யூனிட்டி கேர்களால அது முடியும். ஆம், வாழ்க்கையின் இறுதி கட்ட நிலை கூடுகிற பொழுது பாலியேட்டிவ் கேர் குழு, ஒரு பாலியேட்டிவ் கேர் டீம் உங்களின் பராமரிப்பை வீட்டிலேயோ, ஹாஸ்பிட்டல்லயோ சப்போர்ட் பண்ணுவார்கள். அந்த வசதியும் இருக்கிறது. சிலர் பேசிக்கலி சிலர் நர்சிங் ஹோமிடம் தேவையான பராமரிப்பு கிடைக்க செல்வார்கள். சிலர் வீட்டில் இறுதி காலகட்டத்தை பாலியேட்டிவ் கேருடன் இருப்பார்கள். வீட்டில் முடியவில்லை என்றால் ஹாஸ்பிட்டல் பாலியேட்டிவ் கேர் இல்லாட்டி ஹாஸ்பிஸ் கேர் போன்ற இடங்களில் உங்களுடைய பராமரிப்புக்கு இருக்கிறது. ஸோ எந்த வழியில் உங்களுக்கு தேவையான பராமரிப்பு வழங்குமோ, அந்த வசதிகள் இங்க இருக்கிறது. ஆனால் இவற்றை
தொடர்பு கொள்ள ரெஃபரல் ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கு. அதில் ஒரு இடம் கிடைக்கிறதுக்கு காத்திருக்கும் நேரம் அந்த ஒரு விஷயம் நாங்கள் கவனிக்க வேண்டும். ஸோ நர்சிங் ஹோமும் பாலியேட்டிவ் கேரும் பல பேர் பயத்தோடு பார்க்கிறார்கள். என் அனுபவத்தில் நான் பார்த்தது வந்து இது இரண்டும் இறுதி காலகட்ட நேரத்துக்கு தான் தேவைப்பட்டால் அந்த நேரம் பார்ப்போம் என்று பல தவறாக யோசிக்கிறார்கள். ஸோ பாலியேட்டிவ் கேர் பற்றி நாங்கள் டீட்டெயில்டா பார்க்கறதுக்கு இன்னைக்கு நேரம் போதாது. ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், உங்கள் டாக்டரிடம் உங்க சப்போர்ட் பண்ணுகிற அ சமூக அமைப்புகளிடம், ஹோம் அண்ட் கம்யூனிட்டி கேரிடம் கூறினால், அவர்கள் இந்த பாலியேட்டிவ் கேர் ரெஃபரல் என்று அனுப்புறதுக்கு உதவி செய்வார்கள். ஸோ நீங்கள் கேட்டால் அந்த வழி நாங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ பாலியேட்டிவ் கேரில் நாங்க பார்க்கும் ஒரு முக்கியமான விடயம் இந்த அட்வான்ஸ் கேர் பிளானிங். நான் இப்ப முதல் கதைத்தது அந்த அட்வான்ஸ் கேர் பிளானிங் பவர் ஆஃப் அட்டர்னியை பத்தி. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நாங்க பாலியேட்டிவ் கேர் பற்றி கன்சல்ட் பண்ண போய்க்கலாம். அதை பற்றி முக்கியமாக கதைக்கிறேன் நாங்க. மற்றது பலியாட்டிவ் கேர் என்று அவர் சொல்லுவது வந்து எங்களுக்கு இயலாத ஒரு நிலை வரைக்கும் எங்களாலே இயங்க முடியாது, இனி எங்கள் இறுதி காலகட்டத்தை நாங்கள் அடைந்து விட்டோம் என்ற அப்பொழுது எங்களுக்கு நிறைய உதவி தேவை. எங்களை நாங்கள் ஒரு இயற்கையாக இருந்து சுமூகமாக எங்களோட உயிரை விட வேண்டும் என்ற ஒரு நிலை தான் அந்த பலியாட்டிவ் கேர் என்று சொல்றோம். அந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல வடிவான கேர் உங்களுக்கு கிடைக்கணும் என்று பராமரிப்பு கிடைக்கணும் என்ற அந்த இது அதை பற்றி பிரிண்டி வந்து அடுத்த முறை ஒரு முறை சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அதை பேச இருக்கின்றார். ஸோ பாலியேட்டிவ் கேர் அநேகமாக நாங்கள் அந்த எண்ட் ஆஃப் லைஃப் கேர் இறுதி காலகட்டத்தில் அநேகமாக கேள்விப்படுகிறோம். அது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அதுல இது வந்து ஒரு பராமரிப்பு பயணம் போல பார்க்கலாம். இது நீங்க உங்களோட டாக்டர் உங்களோட அறிகுறிகளை சிம்டம் மேனேஜ்மெண்ட்னு சொல்றது, அவங்களோட அறிகுறிகளை எப்படி மேனேஜ் பண்றீங்க அந்த கட்டத்திலேருந்து தொடங்கி தொடரும் ஒரு பயணமாகும். ஸோ அதை பற்றி இன்னும் ஒரு நாள் நாங்கள் பார்க்கலாம். பட் நாங்கள் இப்பொழுது பார்க்க போற விடயம் வந்து இது முதியோர் இல்லம், அதான் லாங் டேர்ம் கேரோ நாங்கள் நர்சிங் ஹோம் என்று அநேகமாக சொல்வது. ஸோ நர்சிங் ஹோம் என்னவென்று அதன் விண்ணப்ப செயல்முறை அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்னவென்று நாங்கள் கொஞ்சம் சுருக்கமாகத்தான் இன்னைக்கு பார்ப்போம். நர்சிங் ஹோம் என்று பார்க்கும் பொழுது அந்த ஒரு இடத்தில் உங்களுக்கு டாக்டர், நர்ஸ், பிஎஸ்டபிள்யூ, தெரபிஸ்ட் என்று பல மருத்துவ சேவைகளும் பராமரிப்பு சேவைகளும் இருக்கின்றன. எல்லாம் ஒரு இடத்தில். ஸோ அதுலேயே அந்த பெனிஃபிட்ஸ் நன்மைகள் உங்களுக்கு விளங்கு கொள்வதாக இருக்கும். நீங்கள் பல இடத்துக்கு சென்று வர தேவையில்லை. அந்த நேரத்தில் எல்லா சேவைகளும் ஒன்று கூடி உங்களுக்கு வழங்குறதுக்கு இருக்கிறது. அங்க ப்ரோக்ராம்ஸ், சோஷியல் ப்ரோக்ராம்ஸ், எக்ஸசைஸ், ஆர்ட்ஸ், மியூசிக் என்று பல ப்ரோக்ராம்ஸும் இருக்கின்றது. ஸோ நீங்கள் ஒரு ஹோட்டல்ல அப்படியே நீங்கள் ஒரு ரூம்லயே அப்படியே இருக்கிறது இல்லை. வெளியில அந்த ரூமை விட்டு வெளியில வந்து பல சோஷலைஸ் பண்ணலாம் என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களின் உறவினர், நண்பர்கள் உங்களை வந்து சந்திக்கலாம். ஸோ நீங்கள் அங்க போறதால ஒருத்தரையும் நீங்கள் சந்திக்க முடியாது என்று இல்லை. அவர்கள் இப்ப நீங்க வீட்டுல இருக்கும் பொழுது உங்களை வந்து சந்திக்கணும். அதே போல உங்களை அங்க வந்து சந்திக்கணும். என் அனுபவத்தில் நான் பார்த்தது என்னவென்றால், சில அங்க கலாச்சார வழக்கங்கள் சில விடயங்கள் அங்க பிளானிங் ப்ராசஸ சில நேரம் தடையாக இருக்கிறது. ஸோ அதைத்தான் நான் பார்க்க போறேன்.
எங்களுடைய கலாச்சாரத்தில் முதியோர்களை வீட்டில் எங்களோட வைத்து இறப்பு வரைக்கும் பராமரிக்கிறது தான் எங்களுடைய வழக்கம். அது எங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட. எவ்வளவு நீண்ட காலம் சுகத்தோடு, பாதுகாப்போடு வீட்டில் நாங்கள் இருக்கலாம்னு தான் நாங்கள் முயற்சிப்போம். ஆனால் ஆ முன்கூட்டியே நீங்கள் மாற்று வழிகள் பார்த்து வைக்க வேண்டும் தான் நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுகிறேன். நாங்கள் இப்ப பல ஆ ரீசன்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்க உங்களுக்கு அந்த தயக்கம் இருக்கிறதுக்கு. நாங்க சாப்பிடும் உணவு எங்களுக்கு முக்கியமானது. ஸோ அந்த சோறு, கறி அது எல்லாமே எங்களுக்கு முக்கியமானது. ஆனா நர்சிங் ஹோம் சென்றால் எங்களுடைய கலாச்சார உணவு கிடைக்காது என்று பலர் நம்புகிறார்கள். இதில் உண்மை இருந்தாலும் கூட நான் சொல்ல வரது என்னென்றால், நீங்கள் நர்சிங் ஹோம் போகும்பொழுது முதல் பார்ப்பது உங்களுடைய இண்டிவிஜுவல் கேர் பிளான். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா எழுதப்படுற கேர் பிளான் எனக்கு கேர் பிளான் அப்படி வேற நல்ல வார்த்தைகள் இருக்கா? உங்களை பராமரிக்கிற பிளான், ஒரு திட்டம், பராமரிக்கும் திட்டம். திட்டம். ஸோ அதாவது நர்சிங் ஹோம்ல நீங்க நல்ல தரத்தோடு, சுகத்தோடு இருக்க உங்கள் தேவைகள் என்ன என்று அவை அறிவார்கள். நீங்க போகும்பொழுது. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் விருப்பங்களை கூறலாம். ஸோ இப்ப உணவுன்ற வரைக்குல நர்சிங் ஹோம்ல அதை ஸ்பெசிஃபிக்கா செய்து தர முடியாது. ஆனால் உங்கள் உறவினரிடம் இணைந்து உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்ய அப்படி என்ன வழிகள் இருக்குன்னு பார்ப்பார்கள். ஸோ அந்த முயற்சி எடுப்பார்கள். மற்றும் நான் இன்னும் ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன் என்னென்றால், நீங்க அந்த கட்டம் உங்களோட காலகட்டம் அந்த காலகட்டம் வரைக்குல உங்களோட நோய்கள் வந்து கொஞ்சம் சிவியர் தீவிரமாகும் பொழுது உங்களின் விழுங்கும் திறன் அந்த ஸ்வாலோவிங் அபிலிட்டி குறைந்து கொண்டு போகும். ஸோ இப்ப நினைக்கிறது நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறது அந்த நேரத்தில் உங்களுக்கு சாப்பிட கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்குரிய மாற்றங்கள் செய்வோம். ஸோ நீங்க வேற சாப்பாடு சிமிலரான சாப்பாடு பட் அரைத்து வைக்கக்கூடிய சாப்பாடுகள் தான் கொடுக்கப்படும். அது எல்லாருக்கும் பிடிக்காது. ஆனா அது ஏனென்றால் இப்ப உங்கள் உணவு வழிமாறி உங்களோட லங்ஸ் நுரையீரலுக்குள் சென்றால் அதில் வரும் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். அதை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். அது வந்து ஒரு காரணமாக உங்கள் தரத்தையும் ஆயுளையும் குறைக்கும். ஸோ அதால பலர் பெரிய ஒரு கஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ அதை தவிர்க்க ப்ரிவென்ஷன் ரைட்? அது அது வந்து ஒரு முன்னோக்கியே நாங்கள் செய்யும் ஒரு விடயம். அடுத்து நர்சிங் ஹோமு தமிழ் அப்படி பேசுவது, தமிழில் பாடல்கள் அப்படி கேட்கலாம், தமிழில் நிகழ்ச்சிகள் அப்படி பார்ப்பது, இதெல்லாம் அது அங்க செய்ய இயலாதுன்ற ஒரு நினைப்புல நிறைய பேர் இருக்கணும். அது வந்து செய்ய முடியும். அது நீங்கள் அந்த இண்டிவிஜுவல் கேர் பிளானிங் அந்த போகும்பொழுது அந்த கேர் பிளான்ல நீங்கள் உங்களோட விருப்பங்களை கூறினால் அதுக்குரிய வழியில் நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். உங்களுக்காண்டி இந்த கேர் பிளான் செய்யப்படுகிறது. ஸோ எந்த வழியில் உங்களை சப்போர்ட் பண்ணலாம்னு தான் நாங்க பார்ப்போம். ஸோ தமிழ் நிகழ்ச்சிகள் பார்க்கிறதோ கேட்கிறதோ அதெல்லாம் இந்த ரேடியோ, செல்போன், ஹெட்போன்ஸ் நிறைய வழிகள் இருக்கு. ஸோ மற்றது நான் இன்னும் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். நர்சிங் ஹோமிடம் சென்றால் பலர் இறுதி காலகட்டத்துக்கு செல்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். ஆனால் அது நர்சிங் ஹோமை
அதனால் நர்சிங் ஹோம் சிந்திக்கிறதுக்கு பலர் பயப்படுகிறார்கள். உங்களின் நோய்கள் தீவிரமாக கூடும் பொழுது அதிகமாக பராமரிப்பு தேவைப்படுகிற சூழ்நிலையில் பலர் நர்சிங் ஹோம் அதால தான் பலர் நர்சிங் ஹோமுக்கு செல்கிறார்கள். ஸோ இது இயற்கையாக நடப்பது. இப்ப நர்சிங் ஹோம் போறதால அது நடக்குதுன்று இல்ல. ஏற்கனவே நீங்கள் அந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க. ஸோ அங்க போகும்பொழுது இயற்கையாகவே அங்க அது சிறப்பு நடக்கிறது. ஸோ அந்த டெத் கவுண்ட் வந்து கொஞ்சம் கூடவாக இருக்கிறது நர்சிங் ஹோம்ல அதால தான். ஸோ அந்த வழங்கும் பராமரிப்பு குறைகளால இல்லை என்று தான் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஸோ அகேன் நாங்கள் ஒரு மல்டிகல்ச்சுரல் சொசைட்டி. அப்ப இந்த சமூகத்தில் பல கலாச்சார சமூகத்தில் இருக்கிறோம். ஸோ இதை நாங்கள் விளங்கிக் கொண்டு உங்கள் மருத்துவ சமூக சேவையில் ஈடுபடுகிற அமைப்புகள் எல்லாருமே நாங்கள் இந்த கலாச்சார வழக்கங்களை எப்படி இணைந்து பராமரிப்பை வழங்கலாம் என்றுதான் நாங்கள் முன்னோக்கி முயற்சிக்கிறோம். So, long-term care அதான் nursing homes applications என்று வரும் பொழுது நாங்கள் முதல் referral process பற்றி அடுத்ததா பார்ப்போம். முதல் நான் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ண வேணும்னா அந்த வெயிட் லிஸ்ட் இருக்கு. ஸோ பல நர்சிங் ஹோம் அப்ளிகேஷன் செய்து இடம் எடுக்கிறதுக்கு காத்து கொண்டு இருப்பார்கள். காத்திருந்து அந்த இடம் வரும் பொழுதுதான் நீங்க செல்லலாம். ஸோ உங்க அவசரத்துக்கு நர்சிங் ஹோமில் இடம் கிடைக்காது என்றுதான் நான் சொல்ல வரேன். ஸோ பலர் மாதங்களாகவும் இல்லாட்டி பல வருடங்களாகவும் எடுக்கக்கூடும். ஸோ அதனால் உடல் நலம் உள்ளவர்கள் அப்ளிகேஷன் முன்கூட்டியே போட முடியாது. இது நர்சிங் ஹோம் அப்ளிகேஷன் போடுகிற பொழுது உங்களுக்கு உண்மையாகவே கூடிய பராமரிப்பு தேவைப்படுகிறதா என்று ஆராய்ந்து பார்ப்பார்கள். சமூகத்தில் இருக்கிற எல்லா வழிகளும் இப்ப தேவைப்படுகிற பராமரிப்பு உங்களுக்கு போதாமல் வருகிறதா உங்க வீட்டுல அதுக்காண்டியே நீங்க இங்க நர்சிங் ஹோமுக்கு செல்ல வேண்டும் என்று செல்ல கூடுமா தேவைப்படும் வருமா என்று நாங்க பார்க்க வேண்டும். ஸோ 24 மணி நேர உதவிகள் தேவைப்படுகிற சூழ்நிலை வரக்கூடுமா என்று பார்க்க வேண்டும். ஸோ பல சூழ்நிலையில் நாங்க கன்சிடர் பண்ண வேண்டும். ஸோ என்னுடைய முதியோர்களை நர்சிங் ஹோம் செல்ல உதவி செய்யற நிறுவனம் தான் இந்த ஹோம் அண்ட் கம்யூனிட்டி கேர். ஸோ அவர்களிடம்தான் இந்த நர்சிங் ஹோம் அப்ளிகேஷன்ஸ் அந்த பொறுப்பை அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. ஸோ ஹோம் அண்ட் கம்யூனிட்டி கேர் நிறுவனம் இங்கே ஒரு மிகவும் முக்கியமான நிறுவனமாக பார்க்கிறோம். ஸோ உங்கள் வீட்டில் கிடைக்கும் பராமரிப்பு சேவைகள் இவர்கள் தான் பார்த்து வழங்குகிறார்கள். ஸோ அந்த நர்ஸ், PSW, OT என்று பல சேவைகள் முதலில் பார்த்து நாங்கள் அதுகள் தான். ஸோ நாங்கள் ஹெல்த் கேர் ஃபீல்டில் நாங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ் என்று நாங்கள் பலர் ஹோம் அண்ட் கம்யூனிட்டி கேரோட தொடர்பு கொள்கிறோம் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஆன் அ டெய்லி பேசிஸ். ஸோ நீங்களும் ஆனா நாங்க மட்டுமில்ல, நீங்களும் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம்னு தான் நான் சொல்ல விரும்புவது. நீங்க ஒரு டாக்டர் ரெஃபரலோ அதுகள் ஒன்று தேவை, நேரடியாக கால் பண்ணலாம். ஸோ நர்சிங் ஹோமுக்கான விண்ணப்பம் அனுப்புவதற்கு அந்த விண்ணப்பம் என்று ஐ திங்க் அப்ளிகேஷன் அதை அனுப்புறதுக்கு ஹோம் கேர்ல இருந்து ஒரு கோஆர்டினேட்டர் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். ஸோ இந்த ப்ரோசஸ் வந்து
நாங்க இன்னைக்கு கொஞ்சம் சுருக்கமா தான் பார்ப்போம். அதுல சில முக்கியமான விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண போறேன். முதல் கோஆர்டினேட்டர் உங்களை சந்தித்து உங்கள் வீட்டில் பராமரிப்பு தேவைகளை என்னவென்று அறிந்து கொண்டு உங்களுக்கு நர்சிங் ஹோம் அட்மிஷன் தேவைப்படுமா என்று தீர்மானிப்பார்கள். இப்ப பார்வதி ஆன்டி சொன்ன மாதிரி வேட குடும்பத்துல அந்த ஸ்ட்ரோக் சிச்சுவேஷன் சூழ்நிலை வரும் பொழுது அவர்கள் வந்து ஹோம் கேர் வந்து உதவி செய்து ஒரு தற்காப்பு பிளானாக அந்த நர்சிங் ஹோம் அப்ளிகேஷன் போட்டார்கள், ரைட்? ஏன்னா தேவைப்படுகிறது என்று. அடுத்து கெப்பாசிட்டி அசஸ்மெண்ட் என்ற ஒரு அந்த முறையில் பல முக்கியமான கேள்விகள் கேட்கப்படும். அது நீங்க தமிழில் முறையாடலாம், அது பிரச்சனை இல்லை. பேசிக்கலி அடிப்படையில் என்ன பார்க்கிறோம் என்றால் இந்த கெப்பாசிட்டி அசஸ்மெண்டில் நீங்கள் அப்ளிகேஷனுக்கு ஆம் அல்லது இல்லை சொல்வதன் விளைவுகள், அதான் the consequences of saying yes or no to this nursing home application என்று பார்க்கும் பொழுது அந்த அது புரிந்து கொள்ளும் திறன் உங்களோட do you have the capacity to understand என்று பார்க்கிறோம். அந்த புரிந்து கொள்ளும் திறன் இருக்கிறதா இல்லையான்னு பார்ப்பார்கள். இந்த தருணத்தில் உங்களுக்கு நோய்கள், மனநிலை அந்த மாற்றங்கள் அதனால் புரிதல் இல்லை என்றால் நீங்கள் நியமித்த அந்த பவர் ஆஃப் அட்டர்னியிடம் கதைப்பார்கள். இதுலதான் அந்த பவர் ஆஃப் அட்டர்னி ஒரு சப்ஸ்டிடியூட் டிசிஷன் மேக்கர் அந்த சிச்சுவேஷனுக்குள்ள உதவி செய்யறதுக்கு வருவார்கள். உங்களோட கன்சென்ட்டுடன், அதான் உங்களோட ஒப்புதலுடன் அப்ளிகேஷன் இறக்கிவிட்டு அடுத்து நீங்கள் நர்சிங் ஹோம்களை தேர்வு செய்து கூற வேண்டும். அந்த இல்லங்கள் உங்கள் தேவைகளுக்கு பொருத்தமானதா என்று உங்களோட கோஆர்டினேட்டர் வழிகாட்டுவார்கள். ஆனா உங்களுக்காண்டி தேர்வு செய்ய மாட்டார்கள். அவை உங்களை கைட் பண்ணுவார்கள். ஓகே, இது உங்களோட சிச்சுவேஷன், உங்களோட சூழ்நிலை தேவைகளுக்கு இந்த நீங்க சூஸ் பண்ணின நர்சிங் ஹோம் பொருந்துமா இல்லையா, இல்லாட்டி அனைத்து அது பொருந்துமா இல்லையான்னு பார்ப்பாங்க. உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருப்பாரு. அனைத்து இல்லங்களும் வழங்கும் அந்த அடிப்படை பராமரிப்பு வந்து ஒன்றுதான். ஒரு இடத்துல கூட பராமரிப்பு இருக்கு, அங்கதான் செல்ல வேண்டும் என்று இல்லை. அந்த இது வந்து இந்த பேசிக் ஸ்டாண்டர்ட் கேர் வந்து அடிப்படை எல்லா இடத்துலயும் இருக்க வேணும். அனைத்து நீங்க பார்க்க வேண்டியது வந்து அந்த வெயிட்டிங் டைம், அந்த காத்திருக்கும் காலம் எவ்வளவு இருக்கும். ஏன்னா சில இடத்துல வெயிட் பண்ற நேரம் 3 to 6 months 6 மாசங்களா இருக்கலாம், சில இடத்துல 2 வருடங்களா இருக்கலாம். அதெல்லாம் பார்த்து உங்களை வழிகாட்டுறதுக்கு உங்களோட கோஆர்டினேட்டர் உதவி செய்வார்கள். ஒவ்வொரு 3 மாசம் என்று நினைக்கிறேன், ஒவ்வொரு 3 மாசத்துக்கு உங்களோட கோஆர்டினேட்டர் உங்களை வந்து மறுபடியும் வந்து சந்திப்பார்கள் உங்களோட அப்ளிகேஷனை அப்டேட் பண்றதுக்கு. ஏன் இவர் அடிக்கடி நம்ம தான் அப்ளிகேஷன் போட்டுட்டோம்னு கட பேர் சொல்வாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றது என்னன்னா, நீங்க முதல் அப்ளிகேஷன் போடும்போது இருந்த சூழ்நிலை, பராமரிப்பு தேவைகள் இப்ப கூடி இருக்கலாம், சேஞ்ச் பண்ணிருக்கலாம். அத வந்து கோஆர்டினேட்டர் வந்து அவங்களோட ஃபைல அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும். அண்ட் நர்சிங் ஹோம்ஸ் வந்து அடிக்கடி உங்களோட எல்லா அப்ளிகேஷன்ஸ் பார்த்து கொண்டே இருக்கணும். அவங்களுக்கு கூடிய தேவை வருகிறது என்றால் அந்த முறையாடல் அங்க பேர்ந்து இருக்கும். அதுக்காண்டிதான் அடிக்கடி வருவேணும். தேர்வு செய்த
நர்சிங் ஹோம்களில் உங்களுக்கு எங்க முதல் இடம் கிடைக்கிறதோ, அங்க நீங்க ஒப்புக்கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த எதிர்பார்ப்பு. ஸோ நர்சிங் ஹோம் மிகவும் தேவைப்படுகிற அடிப்படையில் தான் இந்த அ அம் அப்ளிகேஷனே போடுறீங்க. ஸோ அதனால தான் இந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒரு அம் இடம் உங்களுக்காக வரும்பொழுது 24 மணி நேரம் உங்களுக்கு தருவார்கள். உங்களின் பதிலை அதுக்கு அந்த 20 மணி நேரத்துக்குள் எதிர்பார்ப்பார்கள். ஸோ கிட்டத்தட்ட அனைவரும் ஒப்புக்கொண்டு அந்த இடம் செல்வார்கள். ஆனா சிலர் வந்து ஒப்புக்கொள்ளாமல் அவர்களின் இடத்தை இழந்துடுவார்கள். ஸோ இது ஒரு ஒரு மிகவும் கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் ஆகிடும். ஆ ஆகிடும். அ ஒப்புக்கொள்ளாவிட்டால் உங்களுடைய விண்ணப்பமும் தேர்வு செய்த அந்த நர்சிங் ஹோம்களின் அந்த வெயிட் லிஸ்ட்ல இருந்து நீங்க ஆ அ உங்களோட இடம் வந்து ரத்து செய்யப்படும். ஸோ கேன்சல் ஆயிடும். ஸோ இது ஒரு பிரச்சனையான ஒரு விடயம். ஏனென்றால் விண்ணப்பம் அனுப்புவதற்கு அந்த உங்களோட அந்த எடுத்த ப்ராசஸ் அந்த முயற்சிகளும், நீங்க காத்திருந்த காலமும் இப்ப வீணா போய்விடும். சில மாதங்களுக்கு பிறகு தான் ஒரு புது அப்ளிகேஷனே தொடங்கலாம். ஸோ உடனடியாக அ திருப்பி நாளைக்கு புது அப்ளிகேஷன் போடலாம்ன்ட்டு இல்ல. ஒரு ஃபியூ மந்த்ஸ் எடுக்கும். அது திருப்பி ரீசெட் பண்ண. ஸோ உங்களின் பராமரிப்பு தேவைகளின் அவசரத்துக்கு மீண்டும் நீங்க காத்திருக்க வேண்டும். ஆம். அ தேவைகள் அது அந்த ஒரு இடம் நீங்கள் வேணுமென்றா திருப்பி காத்திருக்க வேண்டும். ஸோ அதனால் வரும் முதலாவது இடத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்கள் பராமரிப்புக்கு ஒரு சிறந்த ஒரு முடிவாக இருக்கும் என்று நான் கூற விரும்புகிறேன். இது இந்த சிக்கலான அ ஒரு சூழ்நிலைய தவிர்க்கலாம் என்று தான் நான் சொல்கிறேன். பலர் இப்படி ஒரு அம் டிசிஷன் எடுத்து கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். ஆம் ஸோ பேசிக்கலி நான் டூ ஃபாஸ்ட்டா கதைச்சிருந்தா சாரி. ஏதாவது கேள்விகள் இருந்தா ப்ளீஸ் எனக்கு கேட்கலாம். ஸோ இறுதியாக நான் அ என்கரேஜ் ஆர் ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு விடயம் விருப்பம் என்னென்றால், ஒரு முதியோராக உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி திட்டமிடுவது, உங்களோட பிளான்ஸ முதலே நீங்க தொடங்குவது உங்களின் வாழ்க்கை தரத்துக்கு அ அம் மேம்படுத்த உதவும். ஸோ உங்களின் சமூகத்தில் இருக்கும் வசதிகள், வளங்களை அ நீங்க தயக்கம் இல்லாமல் அ எ ஆராய்ந்து சர்ச் பண்ணி உங்கள் கையில் எடுத்துக்கொள்ள கொள்வது உங்களின் உரிமையாக இருக்கும். லைக் உங்களோட ரைட்ஸும் கூட. ஸோ அது உங்களின் உரிமை. நீங்கள் அத நீங்களே உங்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தயக்கம் வேண்டாம். ஸோ நாங்க எல்லோரும் வந்து உங்களின் வழிகாட்டிகளாக சேவை செய்யத்தான் இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா அத ப்ளீஸ் எங்களிடம் கேளுங்க. நான் எனக்கு அ த ஒ அந்த ரிசோர்ஸ் தெரியாட்டி நான் அடுத்த வேற இடம் கேட்டு உங்களுக்கு சொல்ல உதவி செய்வேன். அப்படி நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமாக வேலை செய்றோம். ஸோ பிளான் அஹெட் உங்களோட வெல்னஸ் முக்கியமானது. ப்ளீஸ் உங்களோட வெல்னஸ் மேட்டர்ஸ். அம் அவ்வளவுதான் என்ற பிரசன்டேஷன். ஸோ வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி புரேந்தி. நீங்க போட்ட ஸ்லைட்ஸ் ஒன்றும் அவைகளுக்கு தெரியல. அந்த ஸ்லைட்ஸ் ஒருக்கா போட்டு காட்டுனீங்கன்னா நல்லது. அடுத்தது வந்து இப்ப தம்பி கேப்லான் கோஆர்டினேட்டர்ஸ் வந்து அவைகளோட சேர்ந்து மறைஞ்சிடல இங்க பாருங்க. யாரோ பேசுறீங்க, நிப்பாட்டுங்கோ. இங்க உங்களோட மியூட் இங்க பண்ணிட்டு காட்டு பேசுங்கோ. மறைஞ்சிடுதுடா அந்த போட்டு காட்டி நம்ம யாருன்னு தெரியல. ஓகே. அந்த என்னன்னா இப்ப நர்சிங் ஹோமுக்கு சூஸ் பண்ணி வச்சிருக்கிற நர்சிங் ஹோம்ஸ் அந்த கேர் பிளான் கோஆர்டினேட்டருக்கு அந்த அப்ளிகேஷன்ல 1 2 3 என்று போடுவினோம் இல்லையா?
அப்ப Yes. அந்த விஷயத்த பத்தி கொஞ்சம் சொல்லணும். அப்ப அதுக்கு அவை எப்படி போறது? இப்ப உதாரணமாக சவுத் ஏசியன் நர்சிங் ஹோம்ன்னு சொல்லி ஈஹாங் சென்டர்ல ஒரு ஃப்ளோர் இருக்குது. Mhm. அதுபோல தமிழ் சாப்பாட்டோட கொஞ்சம் கல்ச்சரல் அ அ அதுகளோட கொஞ்சம் சில இடங்கள்ல சாப்பாடு இருக்குது. Mhm. மற்ற அவையல் தங்களுடைய சொந்தங்கள், பந்தங்கள் வந்து போறக்கூடியது மாதிரி சில சில இடங்களை தெரிவு செய்தல். அப்படியான விஷயங்கள பற்றி கொஞ்சம் அந்த விஷயம் கொஞ்சம் தொட்டு போனா நல்லது. நீங்க சொல்லுவியல் அவைகளுக்கு. Yeah. அ So நான் வந்து உங்களோட ஸ்லைட்ஸ் ஒன்றும் எங்களுக்கு தெரியல. நீங்க ஓகே, ஓகே. அது போடையில. நான் நான் அ இந்த விடயத்த பத்தி சொல்லிட்டு நான் ஒருக்கா போட்டு காட்டுகிறேன். Um, yeah, so நர்சிங் இப்ப ஸ்கார்பரோவில் பார்த்தால் மோஸ்ட் ஆஃப் த நர்சிங் ஹோம்ஸ் வந்து இப்ப anyone can apply to. பட் இப்ப சில நர்சிங் ஹோம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு செக்ஷன் தமிழர்களுக்குரிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். ஸோ இப்ப ஈஹாங் ஐ திங்க் கொஞ்சம் புதுசா ஒரு ஃப்ளோர் செய்திருக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் இல்ல. இப்ப 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அவையல் சவுத் ஏசியன் ஃப்ளோர் ஒண்ணு சவுத் வச்சுக்கணும். ஏசியன். யா. மாக்கம் அதுல. ஸோ ஆனா அந்த அதான் அந்த ஈஹாங் முயற்சிகள் செய்கிறோம். அப்ப தமிழ் மட்டுமில்ல ஒரு சவுத் ஏசியன் கம்யூனிட்டிக்கு ஒரு அ அம் அ ச சப்போர்ட்டிவா அ அம் அந்த முயற்சிகள் எடுக்கிறோம் ஃபார் ஷூர். ஆனால் இப்ப அ இப்ப அங்க ஸ்கார்பரோவில் இருக்கும் பல தமிழர்கள் வந்து அவையோட பாப்புலேஷன் பேர். அப்ப எல்லாரும் அந்த அ 2 விங்ஸ்ன்னு வையுங்களேன் அந்த ஃப்ளோர்ஸ் என்று பார்த்தால் குறைந்த அந்த கெப்பாசிட்டி வந்து குறைவு. ஸோ எல்லாரும் அப்ளை பண்ணிக்கல அந்த சேம் இடங்களுக்கு அப்ளை பண்ணிக்கல ஆம், காத்திருக்கும் காலம் அந்த வெயிட்டிங் டைம் வந்து கூடுகிறது. ஸோ அப்ப அதான் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல இப்ப உங்க கோஆர்டினேட்டர் உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார்கள். உங்களுக்கு அ அ 5 சாய்ஸஸ் இருக்கு. இப்ப 5 நர்சிங் ஹோம்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி கூறலாம். அப்ப அதுல 1வது, 2வது, 3வது, 4வது, 5வதுன்ட்டு நீங்கள் ரேங்க் பண்ணணும். அப்ப 1வது வந்து உங்களுக்கு அ அ கூடின விருப்பத்தோட நீங்கள் செல்ல வேண்டும் ஒரு நர்சிங் ஹோம்ன்ட்டு அ நீங்கள் மார்க் பண்ணி அந்த அ எப்படி சொல்றது பார்வதி ஆன்டி? அந்த ஆம். உங்களோட உங்களோட முதலாவது நீங்கள் முதலாவதாக தெரிவு செய்கிறது. அதாவது இந்த நர்சிங் ஹோம் தான் எனக்கு விருப்பம். மிக விருப்பமானது என்று Yeah. சொல்லி நீங்க தெரிவு செய்றது என்று சொல்லி, அவைகள் அந்த நர்சிங் ஹோம் நீங்க போய் பார்வையிட்டு உங்களோட பாட்டுலயோ, இல்ல பிள்ளைகளோடையோ யாரோடையோ போய் பார்வையிட்டுட்டு, எது உங்களுக்கு விருப்பமோ அத லிஸ்ட் பண்ணுங்கோன்னு சொல்லுவார்கள். அப்ப அது வந்து எனக்கு இதுதான் முதலாவது விருப்பம், இது 2வது விருப்பம் என்று சொல்லி நீங்கள் அவைக்கு சொல்லலாம். இல்ல அந்த அப்ளிகேஷன்ல போடலாம். Yeah. ஸோ அதான் முதலாவது விருப்பம், 2வது விருப்பம் என்று அப்படி அ லிஸ்ட் பண்ணலாம், ரைட்? அப்ப நான் ஆனால் அந்த முதலாவது அ அ நர்சிங் ஹோம்ல தான் உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும் என்று இல்ல. ஸோ அந்த 5 நர்சிங் ஹோம்ஸ்ல ஒரு இடத்துல எங்க முதல் இடம் வருகிறதோ, அங்க தான் நீங்க செல்ல வேண்டும். அப்ப நான் 1வது, 2வது, 3வதுன்ட்டு என்னத்துக்கு நான் நீங்க இப்ப சூஸ் பண்றேன்னுட்டு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். ஸோ நீங்க அந்த நர்சிங் ஹோம் முதல் இட அ அ போகும் நர்சிங் ஹோம்ல இருந்து நீங்கள் உங்களுக்கு முதல் விருப்பமான நர்சிங் ஹோமுக்கு செல்றதுக்கு வழிகள் இருக்கு. அந்த அந்த இன்டர்னல் ப்ராசஸ்ன்னு சொல்றது. அது அம் அது அது அ பேசிக்கலி முடியும். ஸோ அ அ ஆனால் அ என்னன்னு சொல்றது? ஸோ அ அது கு 1 செகண்ட். ஸோ அந்த லிஸ்ட் ஸ்டில் உங்களுக்கு முக்கியமா தான் இருக்கும். ஆனால் நீங்க முதல் வேண்டிய அ போகிற இடம் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்காது. ஆனா உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ்க்கு போறதுக்கு அரேஞ்ச்மென்ட் செய்வினா, நீங்கள் அந்த லெட்ஸ் சே 4வது நர்சிங் ஹோமுக்கு அ போன பிறகு, இடம் கிடைக்கல, உங்கள அங்க ட்ரான்ஸ்ஃபர் மாத்துவினம், பண்ணுவாங்க. யா, மாத்துவினம். எக்ஸாக்ட்லி. ஸோ
இப்ப முதலாவது நர்சிங் ஹோமா அந்த தமிழ் ஒரு சவுத் ஏஷியன் கம்யூனிட்டிக்குரிய நர்சிங் ஹோம்ண்டா அதை நீங்க உங்களோட விருப்பப்படி அதுல நீங்க கூறலாம். அதுல அகைன் உங்களுக்கு இடம் வரைக்கல அவை மாத்தி விடுவேணும். சரி, இப்பொழுது கேள்வி நேரம். நீங்கள் கேள்வி கேட்க